கோலம் போட மாவு ரெடி பண்ணிக்கலாம். பச்சரிசி எடுத்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கணும். நல்லா 5-6 தடவை களைஞ்சி ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கோலம் வெள்ளையாக வரும். ஊறிடுச்சு, தண்ணி வடித்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அரிசி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த பதத்தில் அரைச்சிட்டு வந்திருக்கேன். நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க. ஒரு காட்டன் துணி எடுத்து சாதாரண நார்மல் வாட்டரில் ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. புளிஞ்சிடணும். இதில் நம்ம நினச்சிக்கணும். இந்த விரலில் தான் நம்ம வச்சு இப்போ போடணும். துணியை அமுக்கிக்கணும், இந்த விரலில் போடணும். இப்போ காமிக்கிறேன். துணியை அமுக்கிக்கிட்டு நான் காமிச்ச விரலில் அப்படியே கோடு போடணும். வர்க்கு சொட்டு வருது வருதா? நம்ம அமுக்க வரும். உங்களுக்கு பெரிய வீடியோவில் நல்லா போட்டு காமிச்சிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ரிலேட்டட் வீடியோலையும் பின் பண்ணி வைக்கிறேன். கோலம் போட அப்படியே திக்காகிட்டே வந்துடும். அப்பப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம்.